எஸ்டிஎஸ் வழங்கும் மாபெரும் பீச் கிரிக்கெட் போட்டி 2024 4வது நாளான இன்று தனது முதல் சிக்ஸை பதிவு செய்துள்ளார். சிக்ஸர் இரண்டாவது சிக்ஸரையும் பதிவு செய்தார். தொடர்ந்து 2 சிக்ஸர்களை அடித்து அவருடைய அணிக்காக 12 ஓட்டங்களை உயர்த்தி விளையாடிக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹாட்ரிக் சிக்ஸ் அடிப்பாரா இல்லையா என்று. கேட்சை தவறவிட்ட நிலையில் அந்த அணிக்காக ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கம்பேக். குட் லென்ஸ்ல போட்டாரு. பேட்ஸ்மேன் அடிக்க முயன்றார். பேட்ல படாமல் கீப்பரிடம் தஞ்சம் இருந்தது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அடித்தார். ஃபைன் லெக் திசையில் 1 ஓட்டங்கள். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. இரண்டாவது ஓவரை வீச அந்த அணிக்காக தமிழரசன் தயாராகி கொண்டிருக்கிறார். முதல் ஓவரிலேயே 14 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இரண்டாவது ஓவரை வீச தமிழரசன். கண்டெயின் பண்ணியே ஆகணும். காத்தில்லாத இந்த சமயத்தில் எந்த இடத்தில் அடித்தாலும் சிக்ஸர் போகும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. தமிழரசன் பந்து வீச அதை எதிர்கொள்பவர் அருண்குமார். அலையிலே காற்று குறைந்த அளவு தான் வீசுகின்றது. சிக்ஸர்கள் அடிக்க வாய்ப்புகள் நிறைய ஏற்பாடு இருக்கின்றது. திரவியம் பேட் செய்தவர் திரவியம். தமிழரசு பந்து வீச திரவியம். போலர் நேம் ராஜேஷ். வைட் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். அடிக்க முயன்றார். திரவியம் தூக்கி அடித்தார். பவுண்டரியான்னு பார்க்கணும். இல்ல, பக்கத்திலே தான் போயிருக்கு. ஒரே 1 ஓட்டங்கள் மட்டுமே. இந்த பந்து சிக்ஸர் அடிக்க வேண்டிய பந்து. ஸ்பீடை கமிக்க முடியாததால வேகமா எடுத்துட்டார் பேட்டை.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 4 என்று பார்க்க வேண்டும். 4. வைட் மற்றும் பைஸ் என்ற முறையில் 2 ஓட்டங்கள். அடிக்க முயன்றார். பேட்டின் விளிம்பில் பட்டு 1 ஓட்டங்கள் மட்டுமே அந்த அணிக்காக. மிகவும் நேர்த்தியாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் அணியின் ராஜேஷ். நல்ல பந்து. ஒரு ரன் அவுட் முறையீடு மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். இங்கு நடைபெறுகின்ற இந்த எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலம் மிக கோலாகலமாக இந்த கோவளம் ஃபெஸ்ட் என்ற திருவிழாவின் ஒரு அங்கமாக இந்த விளையாட்டு போட்டிகள், அதில் முதல் கட்டமாக பீச் கிரிக்கெட் சிறப்பான முறையில் 4வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, இவங்க கிட்டலாம் நீங்க தகவல் கொடுங்க. அதை சிஎஃப் கோவளம் பஞ்சாயத்து என்ற ஐடியின் நீங்க மூலம் பார்க்கலாம். ஸோ மீண்டும் சொல்கின்றேன், உங்களோட விளையாட்டை நீங்க ரசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாராவது உங்களோட விளையாட்டை ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க. சிஎஃப் கோவளம் பஞ்சாயத்து என்ற ஐடியின் மூலமாக யூடியூப் சேனல்ல பார்க்க சொல்லுங்க. 2 ஓவர்கள் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 25, விக்கெட் இழப்பின்றி. மற்ற எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அந்த மீடியா மூலமாகவும் பார்க்கலாம். டிஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த அணிக்காக தனது 3வது ஓவரை வீச வந்து கொண்டிருக்கிறார். குமார். யூசுப், மன்னிக்கவும் யூசுப், பவுண்டரி என்ற முறையில் தனது அணிக்காக 4 ஓட்டங்களை பெற்று தந்திருக்கிறார். திரவியம் தேடிட்டார். 4 ரன் கிடைச்சிடுச்சு. வைடு ரன்னும் கொடுப்போம், வைடும் கொடுப்போம். நாங்க நோ பால். அம்பையருக்கு நோ பால். நோ பால். இல்லீகல் bowling ஆக்ஷன். அதனால் அம்பையர் நோ பால் கொடுத்துள்ளார். அம்பையரின் முடிவுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைக்குமாறு அணியினரை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலர்.
நன்றாக வீசப்பட்ட பந்து அடிக்க முயன்றார், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் ஒரு நல்ல பந்து ஸ்லோயர் என்ற முறையில் மீண்டும் ஒரு நல்ல பந்து லெக் பை என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தனது அணிக்காக மிகவும் அற்புதமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அசார் வைட் என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள். அடிக்க முயன்றார், கேட்சாக மாறுமா? இல்லை இல்லை இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மிகவும் அற்புதமாக பந்து வீசி அவர் வீசிய 5 பந்துகளில் 2 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 36, 36, விக்கெட் இழப்பின்றி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஆட்டத்தின் முதல் டிஜே திரவியம் தனது அணிக்காக மீண்டும் ஒரு 6 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 6 கொடுத்த அடுத்த பாலே நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு அந்த போலர். அம்பையர் நோ பால் கொடுத்திருக்காங்க. டிஆர்எஸ் கேட்கலாம், உங்களுக்கு டவுட் இருந்தா டிஆர்எஸ் ரிவ்யூ இருக்கு. இன்னர் சர்க்கிள் நோ பாலா? அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நியூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கடும்பாடி வர்சஸ் ஒய் நாட்ஸ் திருப்போரூர். 2 அணி கேப்டன்களை இந்த பாட்காஸ்டிங் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வைட் வைட் என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள்.
ஜெயராம் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் திரவியம். ஜெயராம் டு திரவியம். பிளிக் என்ற முறையில் 4 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளார் அணிக்காக திரவியம். அருண்குமார். பீச் கிரிக்கெட்ல இந்த பீச் மணல்ல பவுண்டரி அடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அருண்குமார் மிக நேர்த்தியாக அடித்திருக்கின்றார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 சிக்ஸர். நான்கு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 58. நான்கு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 58. அருண்குமார் மற்றும் திரவியம் தனது அணிக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஓவர் இருக்கின்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 70-75 தொடுமா என்று பார்க்க வேண்டும். ஒரு அற்புதமான கேட்ச். கீப்பர் அற்புதமான ஒரு கேட்ச். ஃபவுண்டேஷனின் பீச் கிரிக்கெட்டின் ஒரு சிறப்பு அம்சமே நம்மளுடைய இந்த சிறப்பு கமெண்ட்ரி தான். மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் ஆகாஷ், குட் மார்னிங். எங்களுடைய குட் மார்னிங். குட் மார்னிங். இதுக்கப்புறம் நல்ல குதூகலம் தான். பேட்ஸ்மேனுக்கும் ஃபீல்டிங் பண்ற டீமுக்கும் எனர்ஜெட்டிக்கா அவங்கள மெருகேற்றுறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களோட இணைஞ்சு நாங்களும் சங்குமார், பிரகதீஷ், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 என்று பார்க்கணும். கேட்ச், என்ன ஒரு அற்புதமான கேட்ச், பாராட்டி ஆகணும்.
பாருங்க, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அதை ரீப்ளே பண்ணி பாருங்க. இந்த மேட்சை லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. வாங்க மிஸ்டர் ஹரிஹரன், உங்களோட பணியை தொடங்குங்க. எஸ், குட் மார்னிங் மக்கள்ஸ் எல்லாருக்கும். ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவளம் ஃபெஸ்ட் 2024ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக போயிட்டு இருக்குங்க. நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அண்ட் இன்னைக்கு டே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிளவுடியான டே. ஸோ வெயில் பெருசாக இல்லை, பசங்களாம் ஜாலியாக விளாட்லாம். அண்ட் அதை தொடர்ந்து ஸ்கோர் என்ன மாம்ஸ்? ஆக்சுவலாக ஹரி இந்த விஷயம் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே பந்து போட்டாருப்பா. ஸோ இங்க ஹரி கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் ஆகாஷ் இன் கமெண்ட்ரி பாக்ஸ் அலாங் வித் மீ எஸ்பி ஹரிஹரன். அண்ட் நம்ம கூட வந்து ஹரியாங்குப்பாரி இல்லப்பா, என் பேர் எஸ்பி ஹரிப்பா. ஏன்பா அடியா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்க ஆர்கனைசிங் டீம்ல இருந்து 2 நல்ல ஸ்பீச்சர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், காலையிலிருந்து அழகாக ஒலித்து கொண்டிருக்கும் நம்ம சங்குமார் மாமா அவர்கள். அண்ட் அதை தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் பிரகா அவர்களும் எங்க கூட இருக்காரு. ஹரி, என்ன மாமாவே ஆகிட்டீங்களா? ஹரி மாம்ஸ், எனக்கு ஒரு தாய் மாமா ஃபீல் வருது உங்களை பார்க்கும்போது. நான் வந்து கோவளம்ல எனக்கு புது சொந்தங்கள் கிடைச்சிருக்கிறாங்க. சரியான ஒரு கனெக்ஷனுங்க. அந்த பால் எங்க போகுதுன்னு பார்த்தா போயிருக்குது பவுண்டரிக்கு. ஸோ ஒரு வெல்கம் பவுண்டரி நமக்கு வந்துருக்குது. ஆக்சுவலா ஹரி இந்த விஷயத்த வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லி ஆகணும்னு சொன்னா, பவுலிங் போடுற டீம் பார்த்தனா என்னோட ஒன் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்டோட டீம். அப்ப கண்டிப்பா நீ பவுலிங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் பேட்டிங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேட்ச். கரெக்டா சொல்லிட்டா. அது யார் அப்படின்னு பார்த்தனா, டே தம்பி பச்சை சட்டை, உங்க டீம்ல இருக்கும் பிரசாந்த்னு ஒருத்தவன் லொட்டக்கை இருக்கானா, இறங்கி வந்தாருப்பா, பாலை மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் கீப்பரும் மிஸ் பண்ணி த்ரோ கொஞ்சம் லாங்கா போனதுனால ஐயோ மறுபடியுமா வருமான்னு பார்த்தா அதுதான் இல்ல ஹரி. நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த லொட்டாங்கை ரொம்ப ஃபீல் பண்ணான்டா தம்பி பச்சை சட்டை. ஆட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. என் டீம் ஆடுது, நீ எரியா பண்ணு, நாளைக்கு ஆனா என் டீம் ஆடுறப்ப நீ என் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்ட்டான். நல்ல ஷாட்டுங்க இந்த இடத்துல, நல்லா போயிருக்கு டிஸ்டன்ஸ் 6ங்க. ஹரியும் ஆகாஷம் வந்ததுக்கு அப்புறம் மேட்சும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இல்லனாலும் நாங்க விறுவிறுப்பா ஆக்கி விட்டுருவோம். மாம்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 72 73 அடிச்சிருக்காங்க மாம்ஸ் 5 ஓவர்ல. பரவாயில்லையே, 4 அடிச்சா வெற்றி ஹரி. சூப்பர், நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங், நல்ல ஸ்கோருங்க. நானும் சொன்னேன் 4 ஓவருக்கு 58னாங்க. 5 ஓவர் முடியறதுக்கு 70 75 அடிப்பாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் சொன்னாங்க, என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. கரெக்ட் சூப்பர் மாம்ஸ். 74 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் இன்னைக்கு வந்து இவங்க டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கோர்ல. ஆக்சுவலா அது கூட பரவாயில்ல. மாம்ஸ் பாத்தியா, இங் 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 நென்னா இங் இங் நென்னா நிங் 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 மந்திரம் போட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரெடிக்ஷனுக்கு. ப்ரெடிக்ஷனுக்கு மந்திரம். ஓகே சூப்பர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் விளையாடிட்டு இருக்காங்க. பச்சை சட்டை உங்களை சப்போர்ட் பண்ற டீம் என்ன டீம்பா? ஏப்பா கமெண்டேட்டரு, கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து நாங்க என்ன டிஜே கூட குதூகலமா ஏதோ டிஜேக்கு குட் மார்னிங் சொன்னோம்ப்பா. குட் மார்னிங் சார். பச்சை சட்டை டீம் பேர் அடுத்து ஆட இருக்கும் இன்னொரு நியூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கடும்பாடி வர்சஸ் ஒயின் ஹார்ட்ஸ் திருப்பூர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டேய் தம்பி பச்சை நியூ ஸ்டார் வர்சஸ் ஒயின் ஹார்ட்ஸ். டேய் தம்பி பச்சை சட்டைன்னு சொன்னா என்ன அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் பிரதர். நீங்க தான் காலையில பச்சை சட்டையில எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்க. இன்னும் இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு, ஓட வச்சிட்டீங்களா? லாஸ்ட் நீங்க தான் போட்டீங்களா? சரி, டீம் பேர் என்ன?
உள்ள போவ போயிட்டாங்களா? பேர் என்னப்பா? ஜீவா அண்ட் பாலா. ஜீவா அண்ட் பாலா பிரசாந்த் மாதிரி ஆடுவாங்களா இல்ல இன்னும் நல்லா ஆடுவாங்கன்றியா? இன்னும் நல்லா ஆடுவாங்களா? அண்ட் பவுலிங் டீம்ல இருந்து 12th மேன் கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வாங்க. யாரு வாங்க. அடுத்த ஆட இருக்கும் அணியினர் பவுலிங் டீமா? நியூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கடும்பாடி வர்சஸ் ஒய்நாட்ஸ் திருப்போரூர். 2 அணி கேப்டன்களும் கமெண்ட்ரி பாக்ஸ் ஏரியாவுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டாஸ் போட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ் நான், செகண்ட் டாஸ் நான் தான் போடுவேன். ஓகே. அண்ட் அதை தொடர்ந்து நீ உங்க டீம் பேர் சொல்லிட்ட. இன்னொரு டீம் என்ன அப்படின்னு பார்த்தனா எம்சிசி தாம்பலூர். கரெக்டா? ஆக்சுவலா தாழம்பூர். ஓ தாழம்பூரா? கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ அருளியில. ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்காரு குஷ்புதா இருக்கு கொடியில. எம்சிசி டீம்ல 3 பேர் ஒருத்தர் இருக்கார். செக். ஸ்ட்ரைக்கில் ஜீவா, பாலா நான் ஸ்ட்ரைக்கில். சட்டை எஸ், அதுதான் நான் சொல்ல வந்தேன். கருப்பு சட்டை ப்ரோ 75 போதுமா ப்ரோ? நான் சப்ஸ்டியூட் ப்ரோ, என்ன தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோன்ற மாதிரி சொல்றாப்ல. பவுலர் நேம் சொல்லுங்க. டேய் என்னையே கருப்பு சட்டை போட்டு வச்சுட்டு உட்கார வச்சிட்டாங்கடா. ஏன்டா காலையிலே இது பண்றேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மொதல் பால் செம்ம கனெக்ஷனுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆனால் டிஸ்டன்ஸ் போலையா? போயிருக்கு 6. மொதல் பால்லே டேக் ஆன் பண்ணி ஒன் பிச் நாட் அவுட் ஆரி. எஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்களா பேட்ஸ்மேன் வந்து கீப்பரோட டிக்கிலே வந்து முட்டிவிட்டாள்ல. என்னடி காலையில் கிளைமேட் தான் டல்லாக இருக்குன்னு பார்த்தா உன் கமெண்ட்ரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. என்னாச்சு? அது போக போக தான் சூடு பிடிக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் ஸ்லோவாக ஆரம்பிப்போம். நம்ம ட்ரெயின் மாதிரி தான். என்ன சொல்கிறீங்க? ரோஹித் சர்மா போலயே கெட்ட போட்டிருக்கோம் மன்னன் கரெக்டுன்ட்டாரு. ஏய் அவர் பார்க்க ரோஹித் சர்மா மாதிரி தான்ப்பா இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுத்துவோம் காலையிலே. ஆனால் நம்பிடாதீங்க. ஒரு கண்ணாடி கொடுங்கயா, கண்ணு தெரில. என்ன நான் மொதல் நாள்லேருந்து கேட்டுட்ருக்கேன், கொடுக்க மாட்டீங்க. கொடுத்துருங்க. எல்லாம் இருட்டாக தெரியுறாங்க. அண்ட் இங்கே நல்ல பால். என்ன ஆகாஷ் சூப்பர் பால் இல்லை? சரியான பால் பா. அண்ட் அதை தொடர்ந்து ஓகே தானே? முதல் பாலே தீனா வீணா போட்டிருக்காருன்னு சொன்னேன். ஆனால் நல்லா போட்டிருக்காரு. ஸ்கோர் முதல் ஒரு முடிவில் 9 மா அப்படின்னு சொல்லி ஸ்கோரை முடிச்சிருக்காரு நம்ம ஸ்கோரர். 9 ரன்னு. ஸோ 74 வேணும்ல. 9 போச்சுன்னா இன்னும் 65 ரன் அடிக்கணுமா? 5 ஓவரில் ஒரு ஓவர் போயிடுச்சு. 4 ஓவருக்கு 65 அடிப்பாங்களா நம்மளோட உங்களோட டிபிஆர்? அடிப்பாங்களோ மாட்டாங்களோ, அடிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடிச்சாங்கன்னா நல்லா, கடவுள் இருக்காரோ இல்லையோ, இருந்தா நல்லா தான் இருக்கும். ஓ கமல் கமல், ஓ நீ கொஞ்சம் முக்கி பேசினோடனே நான் ஏதாவது ஆய் வரத காலையிலேன்னு நினச்ச போயிட்டியா? எஸ் எஸ் ஓகே சூப்பர். ஸோ இங்கே எம்சிசி நல்லாவே போட்டிருக்காங்க, நல்ல ஸ்கோரு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஓவரில் 9 ரன் போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஓவரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருப்பா பவுலர் செகண்ட் ஓவருக்கு? முத்து. முத்தாக வந்து போடுவாருன்னு நினைக்கிறேன். குச்சி முத்தா? ஓ பிச்சமுத்து. பிச்சமுத்து பிச்சில் நின்னுக்கிறாப்ல. ஆஹா, முத்தா பால் போடுவாரா இல்லையா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அந்த பிச்சமுத்தா
ஃபீல்ட் செட்டிங் பண்ணுங்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிச்சு. இப்போ 3 ஓவருக்கு வந்து பார்த்தோன்னா பவர் பிளே கிடையாது. நீங்க அடுத்த மேட்சோட டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறது. என்ன கூப்பிடாம எப்படி நீங்க டாஸ் போடலாம்? அண்ட் டாஸ் முடிஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் நியூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கடும்பாடி வெர்சஸ் ஒய்நாட்ஸ் திருப்போரூர், இந்த 2 டீம் தான் ஆடுறாங்க. அதுல ஒய்நாட்ஸ் டாஸ் வின் பண்ணி காலையிலேயே நாங்க காஜ் ஆடி பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சாரி ஐ டு இன்டரப்ட் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லும்போது விக்கெட் விட்டுருக்காரு பேட்ஸ்மேன். ஐயோ எப்படி இவர் பத்தியாப்பா ஒரு கையில மட்டும் க்ளோஸ் போட்டு போறாரு. ஏங்க எங்களுக்கு எந்த கையில பவர் அதிகமா வேணுமோ அந்த கையில நாங்க க்ளோஸ் போட்டு போங்க. எப்படி விக்கெட்டு? போல்டு. நல்ல பால். அப்ப முத்து கிட்ட இருந்தே சொன்ன மாதிரியே முத்து முத்தா போட்டுக்கிறாப்ல. ஒரு விக்கெட்டையும் தூக்கி இருக்கிறாரு. ஓ உள்ள போறது பிரசாந்தா, அவனோட அண்ணன் தம்பி பிரசாந்தா, சி அண்ணன் பையன் பிரசாந்தா. அவர் என்னங்க ஒரு கையில கிளவுஸ். இது ஆக்சுவலா லக்ல பண்ணுவாங்க. ஹரி நானா பார்த்தேன்னா இந்த மாதிரி நிறைய இதுல பாத்திருக்கேன். ஒரு காலில் மட்டும் சாக்ஸ் போட்டுருப்பாங்க, ஒரு காலில் சாக்ஸ் போட மாட்டாங்க. கரெக்டா பிரதர்? லக்ல பண்ணுவாங்க தானே? அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். அவர்கிட்ட நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் வந்து லக்கெல்லாம் வந்து நம்பவே மாட்டாப்ல. ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஒரு காலத்தில் நம்மளோட கோவலத்தில் இருந்த ஒரு டீம், அந்த டீமில் அஃப்ரிடி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அபு அவர்கள் தான் அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். அபுனா இதெல்லாம் நீங்க பண்ணது இல்லையா? மாபா எம்ம தூக்கிடுவான். நீங்க யாருன்னா ஒரு பேராச்சும் கரெக்டா சொல்லுங்கன்னு பாக்குறோம். ஒரு கமெண்ட்ரி பாக்ஸின் மண்டையில் வந்து விழுந்து இருக்கிறது அந்த பந்து. டென்ட் மேல மாட்டிக்கிச்சுப்பா. இல்ல வந்துரும் மாட்டிக்கிச்சு. ஆமா டென்ட் மேல அடிச்சிருக்கிறாருங்க, மாட்டிக்கிச்சுங்க. ஒரு நியூ பால் ஒன்னு எடுத்து கொடுங்க. அண்ணன் வந்து இந்த சென்னை 28 படத்துல சொல்ற மாதிரி இதுக்கு மேல எங்கடா நிக்கிறது, பவுண்டரியை தாண்டி தான் நிக்கணும்ன்ற மாதிரி வந்து நிக்கிறாரு. விட்டா இதுக்கப்புறம் கமெண்ட்ரி பாக்ஸ் உள்ள தான் வந்தவர் நிக்கணும். அண்ட் பிரகாண்ணா நீங்க சொன்னீங்கல்ல அந்த பேரு, அது பேரு முக்கியம் இல்ல, அந்த மனசுல இருக்க பாசம் தான் முக்கியம். அந்த வகையில எனக்கு உங்க மேலாம் நிறைய பாசம் இருக்குது. கண்டிப்பா ராஜ்குமார், ரொம்ப நன்றி. ராஜ்குமாரா? ஓ இவங்க பேர் மாதிரி. நல்ல ஒரு அடிங்க. ஆஹா கேட்சா? அவுட் தான் மாம்ஸ். ஆக்சுவலா ராஜ்குமார் நீங்க சொல்றது தம்பி bowling டீமாடா. திடீர்னு யாரா பின்னாடி அன்சிங்டா ஆன்றான்னு பார்த்தேன். மாம்ஸ் நீங்க வந்து ராஜ்குமார்னு சொன்னாங்க பதிலா பிரகாஷ் ராஜ் சொல்லிருக்கலாம். தப்பு. உனக்கு ஒரு வாய்ஸ் வரும், அது வருமானு உனக்கே தெரியாது. அதை பேசணும்னு இப்ப பிரகாஷ் ராஜ் எழுத்தல்ல. ஓகே, பிரகாஷ் ராஜ் வந்து போனாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் திரும்பி போயிட்டு இருக்காரு. நீங்க அந்த கிளவுஸ் மேட்டர் கேட்டிருந்தீங்களா? என்ன மேட்டர்னா, ஒரு பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டரா இருக்காரு அப்படின்னா பாட்டம் ஹேண்டை தான் நல்லா கிரிப் பண்ணுவாப்ல. இந்த ஹேண்டு சும்மா டைரக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுக்காக தான் கீழே நிறைய கிரிப் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளவுஸ் போட்டிருந்தாரு. மற்றபடி லக்குலாம் வரது கிடையாது. ஆனா அடுத்த விக்கெட் 2 விக்கெட் விழுந்திருக்குதுங்க முத்துவோட ஓவர்லயே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விக்கெட்டோட 2வது ஓவர் முடிவடைந்திருக்கு. 2 ஓவருக்கு 15 ரன், 2 விக்கெட். சோ பவுலர் நேம் என்ன? மணிகண்டா வந்திருக்காருப்பா பவுலிங் உள்ள. பாத்தீங்களா? முத்து, அதை தொடர்ந்து மணி. முத்து மணி மாலை தூக்கி விட்டாரு பால. போயிருக்குது பின்னாடி, சிங்கிள் மட்டுமே. ஆஹா ஹரி சொல்லுங்க. இப்ப பேட்டிங் ஆடுறவங்க வின் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஓவருக்கு 3 6 அடிச்சாருன்னா ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. பேட்டிங் அவரோட காதல கேட்டு கண்டிப்பா. ஆக்சுவலா பேட்டிங் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இங்க பெரிய ஷாட்ஸ் அடிச்சாகணும். இல்லனா நான் சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பிரசாந்த் தான் உள்ள வரணும். லெஃப்ட் ஹேண்டர் லொட்டாங்கை. கரெக்டா? அவன் உள்ள வந்தானா 2 பால்ல முடிச்சிருவான். அவன் எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆஹா அடேங்கப்பா. அந்த ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா பால் அவர் அடிச்சது, அவர் திரும்ப என்னைய அடிக்க வரியா நீ பட்டா அப்போ அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுக்கிறாப்ல. 6 இருக்கு. இதே மாதிரி நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா நம்ம டிபிஆர் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏகபோகமா இருக்குது. சொல்லுங்க கங்கம் ஸ்டைல் பால் வேணுமா? அவர் பாலை தொலைச்சிட்டாரு பாரு, இன்னொரு பால் எடுத்து கொடுங்க. கங்கம் ஸ்டைல் மாதிரி பல்பு டான்ஸ் ஸ்டைல் ஆடுறாரு பத்தி அம்பேர். பால் கொடுங்கன்னு கேக்குறாரு. அவர் வந்து உன பொழக்க போறாரு. இது சொல்லுங்க. நீங்க நிறைய டோர்னமெண்ட்லாம் அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்க. ஆமா. சரி, என்னோட டவுட் ஒன்னு கேட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு அம்பையரும் அந்த குதூகலமா எதுவும் பண்ண மாட்டாங்க. நிறைய சைகெல்லாம் காட்டுவாங்க. 4 6க்குலாம் அவுட்டுக்கலாம். இப்ப சேர் கேர்ள்ஸ் இல்ல, நேத்து ஏன்ட்ட வந்தீங்க, நீங்க அம்பையர் கிட்ட போயிருக்கீங்க. அதானே நான் எதிர்பார்க்கறேன். அண்ணா அடிக்கிற வெயிலுக்கு பாவம் அம்பையரும் மலையத்துல கண்டிப்பா
மதியத்துல வந்து ஓகே, மார்னிங்ல நல்ல கிளைமேட் இருக்கும்போது கூட அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ நீங்க சொல்ல வர கருத்து எங்களுக்கு புரியுது. நவீன் அவர்கள் பயங்கர ஃபேன்சியான ஆக்ஷன்லாம் காட்டக்கூடிய ஒரு அம்பையர் தான் அவரு. இதுக்கப்புறம் ஃபேன்சியா காட்டுமாறு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அந்த பவுண்டரி 6 சைகை மட்டும் ஃபேன்சியா காமிச்ச போதும், வேற எதுவும் ஃபேன்சியா எல்லாம் இல்ல, அவர் இன்னும் நிறைய காமிப்பாரு, உங்களுக்கு பொறுத்து இருந்து பாருங்க. ஓகே, இன்னும் ஃபைனல் வரைக்கும் இருக்காருல்ல, அதனால பாப்போம். நவீன் அம்பையர் கேக்குதா? ஓகே அம்பையர் செம்பைக்ல சொல்லுங்க கேக்குதுன்னா. அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி தாங்க இந்த இடத்துல. அதோட வந்து பாத்தீங்கன்னா குவிக்கா இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் என்னப்பா? 22 ரன் 3 ஓவருக்கு. ஆக்சுவலா மாம்ஸ் அது சொல்லியிருந்தாரு, ஏன் அம்பையர் காட்ட மாட்டாருன்னு. நான் அதுக்கு ரீசன் சொல்றேன். காலங்காட்டாலே ஒரே மண்டாகினியா இருக்கும். ஆமாம்பா, காலையில எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மந்தாரமா தான் இருக்குது. இங்க நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆர்ஜே பாலாஜி ரெஃபரன்ஸே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னா, யாருன்னா கிரவுண்ட்ல இருக்கவங்க யாரு வேணாலும் கோ கமெண்டேட்டர் ஆகாஷ் ஒரு கிள்ளிக்கலாம் எல்லாம் கொட்டிக்கலாம். அவர் ஆர்ஜே பாலாஜி ரெஃபரன்ஸ் பண்ணாருன்னா எல்லா மேட்சுமே காலையில அந்த ஒரு இது இல்ல வைப். எப்பவுமே தொழில் விளையாட்டு எங்க பணிக்கு எங்க போனாலும் அந்த காலையில மட்டும் அந்த சுறுசுறுப்பு கிடைக்கவே கிடைக்காது. அந்த காலையிலேயே சுறுசுறுப்பு கிடைக்கணும்னா நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி ஓடணுமா? இல்ல அப்படிலாம் பண்ண வேணாம். காலையில ஒரு கட்டிங் போட்டா கரெக்டா இருக்கும். எனர்ஜி சும்மா பீரி நடிக்கும். டீ குடிச்சு எனக்கும் அப்படியே தான்ப்பா இருக்கு. ஆஹா, தூக்கி அடித்திருக்கிறார். டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா ஒரு 6ங்க இந்த இடத்துல. சூப்பர்வான ஒரு ஷாட். அது நல்ல ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி ஹைட்ல வந்தது. அதை பிக் பண்ணி பட்டார்னு வச்சாரு ஸ்கொயர் லெக்ல 6. அது இல்ல ஹரி, ஆக்சுவலா நேத்து ஒன்னு கேள்விப்பட்டேன். நவீன் ப்ரோ அம்பையரிங் நிக்கிறாருல, இருங்க பால் போட்டு சொல்றேன். கோயிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா, நவீனோட ஒன் ஆஃப் கசின் பிரதர் ரிவ்யூ கேட்கலாம். ரிவ்யூ இருக்கு. இல்ல நம்ம ஞாபகப்படுத்தணும் ஸ்டாரி, நம்மளோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது இந்த டோர்னமெண்ட்ல. நம்மள்ட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டெம்ப் மைக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டிப்பா வர சவுண்டு, அப்புறம் பேட்டிங்கில் வந்து அந்த பேட்டை தட்டுற சவுண்டு கேட்கும் போது ரொம்ப குதூகலமாகுது. அண்ட் டிஆர்எஸ் இருக்குது நம்ம கிட்ட. நிறைய கேமராஸ் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கோம். வெப் ஸ்ட்ரீமிங்கில் எல்ஐ ஸ்ட்ரீமிங்கில் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப் கோவல பஞ்சாயத்து லைவ் ஐடியில வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் மேட்சை பார்த்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த தப்பு பண்ணோம், இந்த ஷாட்ல இப்படி போட்டிருக்கலாம், இந்த ஷாட் இந்த பால் இப்படி போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தொடர்ந்து வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் கமெண்டேட்டர் கால் சங்குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு செக்ஸியான கமெண்டேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து ஆகாஷும் இருக்காரு, நல்ல ஒரு கிரிக்கெட் பேசக்கூடிய ஆளு. ஸோ ஹரி, இங்க ஒரு கியூட் கொஸ்டின் அப்படியே நான் உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ண விரும்புறேன். இந்த நேரத்தில் யார் இங்கேருந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹரி? அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுதான் கேட்டாலே மிட் விக்கெட் மேல வச்சுங்க. சூப்பரான ஒரு 6ங்க. ஸோ இப்போதைக்கு 28லேருந்து ஒரு 6 34 வந்துருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன் வேணும் இல்லையா? 40 ரன் வேணும். ஆனால் பால் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 7 பாலோ 8 பாலோ இருக்கு. அடிக்கலாங்க, அடிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம நேத்திக்கு பார்த்தோம் நிறைய நோ பால் வைட் அப்படின்னு சொல்லி வரிசையா போட்டுட்டு இருந்தாங்க. பிரஷர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். நம்ம சும்மா ஆடும் போதே பார்த்தோம் எப்படிலாம் பால். நல்ல ஸ்டான்ஸ் பேட்ஸ்மேனுக்கு. மறுபடியும் வச்சிருக்காரு இந்த பேட்ஸ்மேன். கன்சோல்லே தூக்கி வச்சுக்கிறாப்ல. என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாட்ஸ் தொடர்ந்து விளையாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நீங்க வின் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேட்டிங் டீம் டிபிஆர் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கமான்ங்க. எப்பா தம்பி, யார் அது இந்த அடி அடிக்கிறாரு? பேர் என்ன? பாலா கதற அடிக்கும் பாலா. எஸ்ங்க, பாலாக்கு போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு பாலா அப்படின்ற மாதிரி அச்சு விட்டு கடாசி நகராரு 6. கமான் பாலா. உருவத்தை பார்த்து தப்பா இடம் போட்டுட்டு இருக்கிற போல ஹரி, பாத்தீங்களா? ஆமா, திறமை தான் முக்கியம். கண்டிப்பா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, எவ்வளவு வளர்ந்தாலும் உயரம் குறையாது அப்படின்ற மாதிரி 6ம் அச்சு நகராப்ல. அத்து பால் வைடுங்க. பவுலர் இஸ் ஆன் பிரஷர் இந்த இடத்துல. கண்டிப்பா அந்த 2 6க்கு அப்புறம் என்ன என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க. கரெக்டா சொன்னா 2 6 வந்தோடனே பவுலர் பிரஷர் போடுவாரு, எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னா கண்டிப்பா பாருங்க மறுபடியும் இன்னொரு 6 வரப்போகுது. திஸ் டைம் பாட்டம் ஆஃப் த பேட்ல கீழே பட்டிருக்கு. 2வது ரன்னா
ஓகே, அங்க லேசி ஃபீல்டிங் தான் ட்ரை பண்ணியிருந்தா விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நல்ல ஒரு கால் அங்க பேட் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கருக்கு போனதுக்கப்புறம். அது மட்டும் இல்ல, நவீன் ஏன் நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்பை உடைச்சாரு. அதனால பாத்தீங்கன்னா நவீன் போயிட்டு ஸ்டெம்பை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வருவாரு. பேட்ஸ்மேனுக்கு ஏதோ இன்ஜுரி நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் ஓகேவா? ஃபைனா? ஓகேப்பா ஓகேப்பா. சாரி, திரும்பவும் கேட்கிறேன், பேட்டிங் டீம் ஜெயிக்குமா bowling டீம் ஜெயிக்குமா? நோ பிரெடிக்ஷனுங்க, ஈக்குவலா இருக்குங்க. ஷார்ட் பிச் டெலிவரி, அங்க கேட்ச் சால்ட்டி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, பட் ஆனா ஸ்லோவர் ஒன் அப்படின்றதுனால டைம் பண்ண முடியாம இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. காமேஷ் அவர்கள் அவுட் ஆயிருக்காருங்க. சோ நியூ பேட்ஸ்மேனா உள்ள போறது. தமிழரசன் நியூ பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 42ங்க, 42. இன்னும் 22 ரன் வேணும். ஆனா இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா பால் கதற அடிக்கும். பாலா லாஸ்ட் ஓவருக்கு 32 ரன் அடிக்கணும்பா. சாரிங்க, என் தலைவன் மேக்ஸ்ல லைட்டா வீக். ஆமா, 32 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கும் பாலா பார்த்தனா பால கதற அடிக்கிறாரு. 5 6 அடிச்சா ஜெயிச்சிடலாம்ல ப்ரோ. 5 6 அடிச்சா ஜெயிச்சிடலாம் கணக்குப்படி. ஆனா 5 6 அடிச்சால அடுத்து 2 ரன் வேணும் அடுத்த பால்ல. அடுத்த பால்ல டாட் பால் ஆனானா தோத்துருவாங்க. பரவாயில்ல, நீங்க 5 6 அடிங்க, அடுத்த பால் அப்புறம் பாத்துக்கலாம். கமான் கமான் ப்ரோ, பாலா உன்னால முடியும். அண்ட் பவுலர் இஸ் இன் a comfortable position. 2 டாட் பால் போட்டாருன்னா முடிஞ்சு. பாப்போம் பாலா என்ன பண்றாருன்னு பாப்போம். இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நோ பாலோ வைடோ போட்டாருன்னா எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் போடுறதுக்கு எப்பா அவர் எப்படிவா போடுவார் லாஸ்ட் ஓவர்ல. பாப்போம்ப்பா என்ன நடக்குதுன்ட்டு. எக்ஸைட்டிங் மேட்ச் காலையிலே. அண்ட் மொத பாலே அப்படின்ற மாதிரி டாட் பால் ஆயிடுச்சுப்பா. 5 பால் 5 6 அடிச்சா கிட்ட போகலாம், ஒரு வைடு வந்தா டிராவ் ஆகும். கமான் 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 பேட்டிங் டீம். பாலா இறங்கி வந்தாருங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். ஸோ இந்த மேட்சில் உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த குட்டி தம்பி சொல்லிவிடுவான், இல்லை நான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. பவுலரோட பவுலிங் ஆக்ஷன் பாருங்களா, வைடுங்க எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. ஒரு நோ பாலும் வந்துச்சுன்னா பேட்டிங் டீமுக்கு சாதகமாக அமையும். பவுலரோட ஆக்ஷன் பாருங்களா, சூப்பராக இருக்கு. மதிஷா பத்திரானா அவர்களை போல் சைடு ஆம்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. இங்க ரன் அவுட் வேற, இல்லாத ரன்னை ஓடி எடுக்க முயற்சி பண்ணி நல்லா ஆடிட்டு இருந்த பாலா இந்த பால்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்த விக்கெட்டும் விழுந்து விட்டது உங்க டீமுக்கு. நான் ஆகாஷ் உள்ள போற நியூ பேட்ஸ்மேன் பேர்றா உமா. உமா 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 உமாபதியா உமா சங்கரா? ஃபுல் நேம் என்னப்பா? உமாபதி. தீ அடிப்பாரா உமாபதி? ஆனா இப்போதைக்கு அடிக்க முடியாது. தீ உமாபதி. ஆஹா. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நியூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கடும்பாடி வர்சஸ் ஒய்நாட்ஸ் திருப்போரூர். ஒய்நாட்ஸ் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பேரு அவங்களுக்கு. ஜெயிச்சிருவீங்களா? ஒய் நாட் அப்படின்னு சொல்லிடலாம். டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். ஜெயிச்சிருவீங்களாப்பா? சார் அடே போட்டு விட்டுருவோம் போல. டெஃபினெட்லி எஸ்ன்னு சொல்லிடுவாங்க போல. அடுத்த பந்து எத்தனை பால் பா ரிமைனிங்க? ஸ்கோரர் 3 பால் மானுவார். 3 மோருங்க. லெக் சைட்ல அடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா பால் மண்ணில் டிராவல் ஆகாது. சிங்கிளா டபுளா? டபுள் 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 டபுள். நல்ல ரன்னிங்க, நல்ல ரன்னிங். த்ரோ வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈஞ்சம் பாக்கத்துக்கு ஓடிட்டாரு. குடு குடுன்னு ஓடி இஞ்சம் பக்கம் இங்கிருந்து 11 கிலோமீட்டர் குடுகுடுன்னு ஓடினார்னா அவருக்கு தான் முடிச்சுவாங்க. அவங்க நாங்க ஓடுவோம், சும்மா சொல்லுவோம் நாங்க. உமா 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 நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஸ்டைலா நின்னுகிறாரு. உமா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்கிற கேமராமேன் போட்டிருக்க கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, போல்டுங்க, நல்ல ஒரு பால். 5வது டெலிவரி. ஸோ லாஸ்ட் ஓவர் தானே வந்து இது அப்படியே ஓட்டி விட்டு போயிடலான்னு இல்லாம நல்ல இன்டென்ட்டோட போல் பண்ணாரு. ரிச்சர்ட் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. என்னன்னா இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெம்பை உடைச்சா நம்ம ஸ்டெம்ப் மைக்கு எந்த பாதிப்பு இல்ல? பாதிப்பாவும். அதனால தான் அந்த மனுஷன் அழுதுனுக்குறாப்ல அங்க உட்காந்து, ப்ளூடூத் மைக்கடா இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, நேத்திக்கு நம்ம கேமராமேன் இமானுவேல்
உயர உயர உழைச்சாரு. இதுக்கு மேல அவருக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஜாலியா மதாகினியா இருக்காரு. ஐயோ அது வேற சொல்லக்கூடாது. உயர அப்படின்றது வந்து ஓ அப்படின்னு ஆரம்பிச்சா ஓயோன்னு கேட்டுச்சு எனக்கு. ஓயோ எஸ், எங்க ஊர்ல ஓயோலாம் ரொம்ப ஃபேமஸ். இங்க ஃபேமஸா? ஆகாஷ்லாம் அடிக்கடி மாட்டோம் ஓயோல, எல்லா இடத்துலயும் ஃபேமஸ். சரியான ஒரு எதிரடி. அந்த இடத்துல ஃபீல்டர் இருந்தார் அப்படின்னா அதை பிடிச்சிடலாம். ஃபீல்டரே இல்லைனாலும் பரவாயில்ல, மண்ணே அதை பிடிச்சிக்கும். போதும்பா ஓடவானா சிங்கிள்ப்பா அப்படின்னு நிறுத்திட்டாப்புல. லாஸ்ட் பால் அது நான் அடிக்கிறேனே அப்படின்ற மாதிரி உமா அவர்கள் ஓவரா, ஐயோ இது தெரியாம நான் வர ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி கிரீஸ்ல போய் கோட்லாம் போட்டாரு உமா. ஓகே உமா, நல்ல பேட்டிங். ஸோ ஓவராலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி வின் அப்படின்னே சொல்லலாம் பவுலிங் டீமுக்கு. யாரு? எம்சிசி தாம்பலூர். அவங்க வந்து ஈஸியா வின் பண்ணாங்க, நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க. ப்ரோ நீ பேரை கரெக்டா சொல்லவே மாட்டேன். என்ன பேரு? தாழம்பூர். தாழம்பூர். நான் என்ன சொன்னேன்? தாளம்பூர்னா தாம்பலூர். தாம்பலூர். தாம்பால தட்டில் எடுத்து வந்து வெற்றியை பரிசாக அளித்திருக்கிறார்கள் நம்ம தாழம்பூர் டீமுக்கு. இங்க எழுதி இருக்கிறவங்க இசட்டே போடலண்ணே, நான் என்ன பண்றது. அண்ட் அதை தொடர்ந்து எம்சிசி அணியினர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நம்மளோட ஆகாஷின் ஃப்ரெண்ட் இருக்கும் அணியான டிபிஆர் அணி